மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிட்ஸ் லைஃப் ஹப். எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே எல்லாருமே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பீட்ரூட் பொரியல் தாங்க பண்ண போகிறோம். அதுக்காக நான் பீட்ரூட் வந்துட்டு இந்த மாதிரி துருவி, அதாவது சீவுறது இருக்கும் இல்லைங்களா, அதில் சீவி வந்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு பீட்ரூட் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த சைஸ் பீட்ரூட்டில் ஒரு 3 பீட்ரூட் வந்துட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் வந்து 2 எடுத்துக்கிட்டேங்க. தக்காளி வந்து சின்ன சைஸில் 2 எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு 5 எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வடை சட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டாக நான் வந்து கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பொரியலுக்கு, அதுதான் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிப்புக்காக கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் வந்து ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக உளுந்து இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே தாளிப்புக்கு இதெல்லாம் ஆட் பண்ணுவேன். இதெல்லாம் ஆட் பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஒரு சிலர் கடுகு, கடலைப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணி கூட பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இதெல்லாம் அவைலபிளாக இருந்தால் இது எல்லாமே போட்டு பண்ணுங்கள். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குதுங்க. அதனால் இப்போ வந்துட்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகாய். லோ ஃப்ளேமில் வச்சு எப்போயுமே வந்து தாளிப்பு ஆட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாகவே கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிவிட்டு, அடுத்ததாக வந்துட்டு நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஏன் பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன் அப்படின்னா, அது சீக்கிரமாக வந்துட்டு அந்த காரத்தை வந்து கொடுக்கும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா தான் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா, ரொம்ப வதங்கி வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்துட்டு நான் எப்போவுமே பீட்ரூட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா பிடிக்காது. ஸோ தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் கல்லுப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேங்க. வந்து அதை நல்லா வதக்கி விடலாம். கல்லுப்பு ஆட் பண்ணுறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி 2மே சேர்ந்தாப்புல சூப்பராக வதங்கி வந்துருச்சுங்க. பீட்ரூட் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. அதனால் வாரத்தில் 2 டைமாவது எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு பீட்ரூட் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும். பீட்ரூட் வந்து நல்லா வந்து வதங்கி வர்றப்ப நம்மளுக்கு பீட்ரூட்டோட குவான்டிட்டி கம்மியாயிடும். அதனால் நீங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் உப்பு வந்து தக்காளி வதங்குறதுக்கு தகுந்தாப்புல தான் ஆட் பண்ணேன் இல்லைங்களா. ஸோ வந்து எப்போவுமே காய் இல்லை மற்ற எதுவாக இருந்தாலும் கடைசியாக வந்து உப்பை ஆட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஓவராக வந்து வதங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிடும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே எந்த காயாக இருந்தாலுமே ஒரு ஹாஃப் குக்குடில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதாவது பாதி வந்து வெந்து அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம அப்படியெல்லாம் பழக்கம் இல்லைங்களா. அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்க விட்டுட்டு கடைசியாக வந்துட்டு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தூளுப்பு வந்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம தினசரி உணவில் காய்கறிகள், கீரைகள், அப்புறமா பழ வகைகள், அது போக புரதச்சத்துகள், அதாவது பருப்பு வகைகள் எல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அதிக எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக டெய்லியுமே வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பீட்ரூட் நல்லா வதங்கி வந்துருச்சு. சாப்பிட்டு பார்த்தாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கடைசியாக தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, ரொம்ப நம்ம வந்துட்டு குக் பண்ண தேவையில்ல. எப்போவுமே தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணாலே போதுமானதுங்க. ஸோ நல்லா வந்துட்டு நம்மளுக்கு சூப்பராக டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தாங்க செய்வேன். ரொம்ப ஈஸியாக, டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னைக்காவது டஃப்பான டேஸில் இந்த மாதிரி ஈஸியான பீட்ரூட் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேத்துக்கு பேச்சுலர் ரெசிபி மாதிரி இது இருக்கும். இது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என்னைக்காவது ஒரு பிஸி டே அப்போது சாப்பாடு வச்சுட்டு அது கூட ரசம் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் மட்டும் வச்சு சாப்பிட்டோம்னாலே அன்னைக்கு டேவோட சாப்பாடு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டை டேஸ்ட் பண்ணிடலாம். நிஜமாவே ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் பீட்ரூட் ரெசிபி வேறு எப்படியாவது செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.